நார்மலாக நம்ம ஹியூமன் பீயிங், நம்ம ஒரு ஹியூமன் பீயிங், நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஆகிறதோட நம்ம ஒரு பீயிங் ஆக தான் ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல் ஆக முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா விலங்கும் எல்லா உயிரினமே வந்து ஒரு பீயிங் தான். ஆனால் அதுக்கெல்லாம் மைண்ட் இல்லை, நமக்கு மட்டும்தான் மைண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து மைண்டை கம்மியாக யூஸ் பண்ணாலே நம்ம பீயிங்கை உணரலாம். ஸோ நம்ம பீயிங்னா எப்படி நம்ம உணருது? இப்போ மைண்டு யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி உணருதுன்னா நம்மளோட சென்சஸ், இந்த கை, கால், கண், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும், யூஸ் பண்ணி உணரணும். அப்படி உணரும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட அதுலேருந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் வரும். அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சே நம்ம வந்து அதை வச்சு தான் சாதாரண அந்த ஆடு மாடெல்லாம் வாழுது. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பீயிங்கோட ஒரு இது கிடைக்கும். அது கூட நம்ம ஒரு கான்ஷியஸ்னஸும் சேர்க்கும்போது, கான்ஷியஸாக நம்ம அந்த சென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது, சென்செக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஒரு சூப்பர் பீயிங் ஆகிடும். அதோட ஒரு படி மேலே, பீயிங்கோட ஒரு படி மேலே வந்துடும். நம்மளோட உண்மையான அறிவு அப்போ தான் தெரியும். ஸோ உதாரணத்துக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் அதுதான் நான் பண்ணுறது. ஜஸ்ட் நம்ம அந்த பாம்ஸ், அந்த உள்ளங்கை, கால், உள்ளங்கால், அதெல்லாம் ஜஸ்ட்டு அப்படியே அனுபவம் பண்ணிக்கோங்க. அனுபவம் பண்ணிட்டு அப்படியே அந்த கண்ணை அப்படியே அனுபவம் பண்ணுங்க, அப்படியே பாருங்க. அனுபவம் பண்ணிட்டு அப்படியே ப்ரீத் பண்ணுங்க, உள்ள ப்ரீத் பண்ணுங்க. அப்படியே டீப்பாக ப்ரீத் பண்ணுங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அந்த மைண்ட் எதுவுமே யூஸ் பண்ணல, நம்மளோட கண், உள்ளங்கை, கால், உள்ள டீப் ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த உள்ளங்கையிலேருந்து நம்மளோட எனர்ஜி ஃப்ளோ ஆகுது நம்மளுக்கு தெரியும். உள்ளங்கையிலேருந்து உள்ளங்கால்லேருந்துலாம் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். நம்ம இதயம், அப்டமன் எல்லா இடத்துலையும் நம்ம உணரலாம். இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும்னா உள்ளே நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே இருப்போம். நம்ம அட்டென்ஷன் உள்ளே கொடுக்கும்போது, நம்ம கான்ஷியஸ்லேயே கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். நம்ம யோசிக்காமல் இருப்போம். சரி, நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிற ஆளாக இருந்தால் அந்த யோசிக்கிறதுலேயே உங்களுக்கு ஒரு அமைதி கிடைச்சிடும். அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஒரு பீயிங் தான். அது கான்ஷியஸ்னஸ் சேரும்போது நம்மளோட உண்மையான பீயிங் இதுதான் நம்மளோட. ஸோ அந்த பீயிங்கிறது என்னன்னா நம்ம இதுதான் உண்மையான லைஃப், ஓகேங்களா? மற்றதெல்லாம் நம்மளோட லைஃப் சுச்சுவேஷன் தான். இப்போ நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், சந்தோஷம் எல்லாமே வந்து ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் உண்மையான லைஃப் இதுதான். இதை நம்ம இறக்கும்போது இதை தான் நம்ம அனுபவம் பண்ணுவோம், நம்மளோட மூளை கிடையாது. ஸோ நம்ம இறக்கும்போது நம்ம உயிர் இப்படி தான் போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் போஸ்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.